மச்சான் நீ வேணா பாரு, நீ லேட் பண்ண இன்னொருத்தையும் உஷார் பண்ண போறான். நீ கல்யாணத்துல போய் நிக்க போற. பின்ன என்ன மச்சான், உனக்கு இல்லாத வசதியா? அவளுக்கு அப்பா வேற இல்லை, நீ வேற நல்லா பார்த்துப்படா. இப்போ சொன்னாதான் 3 வருஷத்துல கல்யாணம் நடக்கும். டேய், அவங்க அப்பா இறந்துலேருந்து அவளை பார்க்கவே முடியல மச்சான். அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் எப்படா போய் ப்ரப்போஸ் பண்ணுறது? அக்கா மேலே அண்ணே, காதல் மேகத்தில் மறந்துட்ட பார்த்தியா? வா வா குடு. டேய், எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிட்டல? ஒரு நிமிஷம் சொல்லுண்ணே. பேமெண்ட் இல்லாமல் ஒரு வேலை நடக்காதண்ணே. பையனே ஃபோனு நீ பேமெண்ட் கொடுத்துட்டல, கரெக்டாக இருக்கும். வழக்கமான ஆள் இன்னைக்கு அழுவு மூஞ்சி தான். போ. ஏய், எங்கடா போற? அவள் முழுசாக சோகமாக இல்லைனாலும் முழுசாக சந்தோஷமாகவும் இல்லை. ஒரு வேளை அவங்க அப்பாவை பார்த்தா? என்ன 6 மாசமா இருக்கிறீங்க அதானே? டேய், என்னடா இப்போ தான் கேமே விளாண்டுட்டு இருக்க? டேய், நான் கேம் விளாட்றா, நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். எப்படா மச்சான், வின்சோல் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, ரம்மி, கேரம்னு எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கு. 70க்கு மேலே கேம்ஸ் இருக்கு. அந்த கேம் மூலியமாக நம்ம ஈஸியாக கேஷ் வின் பண்ணலாம். இப்போ ஒரு டெமோ காட்டுறேன் பாறேன். இந்த ஃப்ரீ கேம் விளாட்றேன்னா இங்கே பார்த்தியா 100 வின் பண்ணிட்டேன்னா இந்த வின் பண்ண அமௌண்ட் வந்து பேடிஎம்லையோ, பேங்க் அக்கௌண்ட்லையோ இல்லை யூபிஐலையோ ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் கிஃப்ட் வவுச்சர் இருக்குது. நம்ம ஆப்போட இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னன்னா, ஃப்ரீ ஃபயரில் ஈஸியாக டைமண்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபயர்லையா? டைமண்டா? டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை டவுன்லோட் பண்ணிங்கன்னா போனஸ் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வேறு கிடைக்கும். டேய், அதுக்குள்ளே டவுன்லோட் பண்ணிட்டியா? சரி வாடா, டைம் ஆச்சு போகலாம். டேய், முக்கியமான விஷயம் சொல்லாம என்ன? தங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க. வா போலாம். போ. மச்சான், இன்னைக்கு லவ் சொல்லிடுவல. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன் இவ்வளோ லேட்டு? டேய், அது அருணி மாதிரி இல்லை? டேய், ஆமாண்டா. இவன் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கா? டேய், என்னடா நடக்குது? மச்சான் இவனா? இவன் ஏரியால பெரிய கேடா. இவன் 1 நம்பர் சைக்கோடா. அருணியை லவ் பண்ணிட்டு இருக்கியா? ரொம்ப நாளாக பார்க்குறேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. அவட்ட நான் லவ் சொல்லிட்டேன் தெரியுமா? அவளும் ஓகே சொல்லிட்டான். 6 மாதம் அவள் எனக்கு தான். அதுக்கப்புறம் வேணா நீ
என்ன டீல் ஓகேவா? ஓகே இல்லாட்டினாலும் ஓகே தான். வரட்டா? மச்சான் இவன் நிறைய பேர் வாழ்க்கைக்கு எடுத்திருக்கான்டா. மொத்தத்தையும் நிப்பாட்டிலே வையேன், அருணியோட வாழ்க்கையே அவ்வளோதான். மச்சான் அண்ணிட்ட சொல்லிடலாமா? நீ சொன்னா நம்புவான்னு நினைக்கிற? அவன் என்னன்னு மனசை மாத்திருப்பான்டா. வேற என்ன பண்ணுறது? நம்மளால எதுவும் பண்ண முடியாது மச்சான். இதை வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணும். வேற மாதிரினா? மச்சான் நீ ஏன் முன்னாடி போடா. இதுக்கு எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான்டா. எனக்கா உனக்கா? சரி வா. எனக்கு என்னமோ வேணும் சரியா பண்ணல. வா போகலாம். டேய் வால் வேணுமானவா? டேய் காலை நல்லா இழுத்து புடுறா. ஏய் என்னடா காலு கீழுங்கிறானுங்க. போடா. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? விஜய் அண்ணே இருக்காரா? விஜய் என்னன்னா டேய் விஜய் அண்ணே வந்துட்டாரு, விஜய் அண்ணே வந்துட்டாரு. அண்ணே வந்துட்டாங்க, அண்ணே வந்துட்டாங்க. அவங்கள கொல்லுனே, அவங்கள கொல்லு, அவங்கள கொல்லுனே. வந்துட்டாங்கண்ணே, வந்துட்டாங்க. என்னடா யானை கத்துது? அவங்கள கொல்லுனே. அண்ணே சிக்கனை யானை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டா யானை கத்துது இல்லை? உள்ள வாங்கடா. அண்ணே நிக்கிறாங்கண்ணே. ஐயோ என்னடா பிரச்சனை உங்களுக்கு? முன்னாடி இவன் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை. நான் அந்த வேலைலாம் பார்க்கறது இல்லையே. அப்படி இல்லை. சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே, சரியான பாயிண்ட். இல்லைண்ணே, இந்த பொண்ணை ஏமாற்றி லவ் பண்ண வச்சுட்டான். எப்படி? இல்லைண்ணே, அவன் ரொம்ப மோசமானவன். சரி அண்ணே அண்ணே எட்டலண்ணே, டேய் எட்டலண்ணே, பிரியாணி யானை எட்டலண்ணே. சாப்பிட்டுருச்சா? அண்ணே சாப்பிட்டுச்சுண்ணே. அண்ணே லெக் பீஸ், லெக் பீஸ். இப்பெல்லாம் வேண்டா நாட்டில் நல்லவனா இருக்கா? எல்லாருமே மோசமானவனு தான். கால் எட்டலண்ணே. உன் ஃப்ரெண்டை வேணா வேற பொண்ணா லவ் பண்ண சொல்லு. அண்ணே லெக் பீஸ். எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். அவன் அந்த பொண்ணு லைஃப் கூட வரக்கூடாது. அவ்வளோதான். எனக்கே கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஃபோட்டோ இருக்கா? டேய் காட்டுறா. பிரியாணி. ஐயோ ஐயோ உயிரே போகுதே. இந்த நாயா? கிச்சா ஓ ஆளி.
நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. ஏய். அஞ்சி 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 ஏய் என்னேவா உன்னை தாண்டி உன்னை தாண்டியா? ஆ? என்னடா யாரா நீ? கார்ல ஏறி கார்ல ஏறா? ஏய் யாரா நீ? கார்ல ஏறி வா. ஏய் நான் ஆம்பளடா. பரவாயில்ல ஏறி. ஏய் பரவாயில்லையா? ஏய் ஏய் சட்டையை விட்றா. ஏய் ஏய் உம்மா கொடுக்குறா. ஏய் விட்றா. ஏய் அடி. சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன் மேலையா கை வைக்கிற? அந்த பொண்ணு ஃபோட்டோ இருக்கா? பொண்ணு ஃபோட்டோலாம் உங்களுக்கு எதுக்கு? ஏப்பா பொண்ணு ஃபோட்டோ இல்லாமல் எப்படிப்பா பிரச்சனை முடிக்கிறது? மச்சான் டேய் என்னைய போட்டு கொண்டு எடுத்துட்டானே தேவு. நான் பாஸ்கரே, பொண்ணு நல்லா இருந்தா லவ் பண்ணலான்னு தோணுமா? அண்ணே அதெல்லாம் உனக்கு தோணாதுண்ணே. தோணுதே. ரைட்டு. டேய் பொறுக்கிறாங்களா? எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணு வாழ்க்கை விளையாடலாம் பார்க்குறீங்களா? கொன்றுவான் டேய் பார்த்துக்கோ. மச்சான் டேய் விட்றா, இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு. டேய் நல்லா பார்த்துக்க, இனிமே இந்த பொண்ணு ஏன் ஆளு. இவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி எவனாவது வந்தீங்க, இதான் கதி. நாளைக்கே இவளுக்கு எனக்கு கல்யாணம். நான் பாஸ்கரே. எல்லாம் ரெடினே. நான் அரிணி. நீ லவ் பண்ணிட்டு இருக்கியாமே, உன் லவ் என்னோட மறந்துடு. இனிமே நீ எனக்கு பொண்டாட்டி. டேய் இந்த வீடியோ எல்லாருக்கும் அனுப்புடா, முக்கியமாக அந்த நாய்க்கும் என் செல்லத்துக்கும் அனுப்புடா. ஏய் என்னடி விளையாடுறியா? மனசுல என்ன பெரிய அழகி நினைப்பா? எத்தனை பேரை லவ் பண்ற? ஹலோ, ஏன் இப்படி பேசுறீங்க? அப்புறம் என்னடி என்னைய லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க எல்லா பேரையும் லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க? ஹலோ, நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லை. நீங்க எங்க அம்மாக்கு பண்ண ஹெல்ப்னால தான் உங்ககிட்ட பேசினேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கே உங்க பிஹேவியர் சரியில்லை. ஏய் ஒழுங்கு மரியாதை நாளைக்கு காலையில வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா உன்னை நாசம் பண்ணிடுவேன் பாத்துக்க. சீ, அவுட். ஒண்டி வீரன் நான் நடி, அந்த பொண்ணு எனக்கு தான் நடி. மச்சான் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா. மச்சான் அருணியா அந்த வீடியோ பார்த்துட்டாடா. பாவம் மச்சாவ, அவளுக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது? இப்போதான்டா அவங்க அப்பா இறந்தாரு. அந்த சைக்கோ விட்டு காப்பாற்றலாம் இந்த ஆள்கிட்ட போனா இந்த ஆள் லவ் பண்ணுறேங்கிறான்டா. மச்சான் உனக்கே தெரியலடா, நான் ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணுறேன்னு. இந்த வந்துட்டுல என்னதான் அவன் என் வாழ்க்கையில் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொன்னாலும் அப்போல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலடா. மச்சான் அவங்க அப்பா இருந்த அப்புறம் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. போவோம் பாரு. நீ காலேஜ் முடிக்கணும், வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும். மச்சான் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அவள் டியூஷன் முடிச்சுட்டு ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு நடந்து வருவாள். நம்ம அந்த பெரிய மரத்துக்கிலேருந்து பார்த்துட்ருப்போம். அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசி சிரிச்சுட்டு வந்துட்டு இருப்பாளுங்க. ஆனால் அவள் மட்டும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வருவாள். நம்ம அடுத்த நாள் போவோம், அப்பயாச்சும் பேசுவாளான்ட்டு, அப்பயும் சைலண்ட்டாகவே வருவாள். அது அவ்வளோ அழகு மச்சான். அந்த சைலண்ட் என் கூடவே இருக்கணும்டா. டேய் புரியுதுடா, நம்மளால எதுவும் பண்ண முடியாது மச்சான். மச்சான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு அவளை காப்பாற்றுறேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட பேசி அவங்க வீட்டில் பேச சொல்கிறேன். உன்னால் முடிஞ்சா வா, இல்லைனா பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். வா பார்த்துக்கலாம். வண்டியில ஏறி
வாங்குறேன்ல வண்டியில ஏறி கையை வா வாங்குறேன்ல வண்டியில ஏறு சொல்றேன்ல பேசாம வந்து ஏறிடு விடுறா. வா எங்கேயும் போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். இங்க பாரு விஜி, இந்த விஷயத்துல தலையிடாத. ஏய் ஒரு மட்டாம்பட்டி குடுத்தா ஒரு கொட்டாங்குச்சி குடிச்சா ஒன்ன கட்டம் கட்டி முறைச்சா ஒரு மண்ணாங்கட்டி. நினைச்சேன் யானையை கூப்பிட வேண்டியதான். விரட்டிடும் விரட்டில் பகைகள் கதறவா அழிக்கவா ஒழிக்கவா தீயவர் பிள்ளைகள் நடுங்கவா நெருக்கவா முறிக்கவா கொடிய குருதி குருதினாகம் அடிக்குது பழைய தீர்க்க பழைய பகையின் மழையில் நனைய சுருமை நடக்குது யாருக்கு மண்ணில் வெறுப்ப ஊட்ட தவிக்கிறோம் மனுஷ பயலின் அரக்க மனசில் கண்டு கொதிக்கிறோம். வீதி வெளியிலே உந்தன் கோபம் காட்டிடு வீதி குருதியை அள்ளி தீர்த்தமாக மாற்றி அசுர தலையில் சிதறவா அசுர 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 அசுரவா அசுர வழிகள் கொடுக்கிறா அசுரவா அசுரவா சும்மாவா 10 கிலோ சிக்கனு டெய்லியும். இந்த வரேன்டா டே டே இருறா நில்லு, உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. கிச்சா அண்ணே வேணாண்ணே. டேய் போடா. அண்ணே சொன்னா கேள்ண்ணே வேணாண்ணே. டேய் போடான்னு சொல்றேன்ல. அண்ணே சொன்னா கேள்ண்ணே வேணாங்கிறல. பார்த்துக்கிட்டே இருக்கேன். டேய் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு அடிக்கு இத்தனை அடியா? யாராலையும் பிரிக்க முடியாது. புரியலையா? இப்போ புரியும் பாரு. எதுக்காக கிட்ட வந்தாரோ எதிர்த்து சக்சஸ் விட்டு போனாளோ இருந்தாலும் நான் ஒடிஞ்சே போயிருந்தாலும் நினைவிருந்தால் ஸ்ட்ராபெரி ஸ்மெல் வருது.